ஸோ வெல்கம் டு எம்ஜே ட்ரேட்ஸ். ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்டாக ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஐசிடி அண்ட் எம்எம்எக்ஸ்எம் கான்செப்ட்ஸ் அதை பற்றி எல்லாமே பேச போகிறேன். அண்ட் எப்படி சைக்காலஜிக்கலாக நீங்கள் இருக்கிறது, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக மோஸ்ட்டாக இப்போ அது ஒரு பயங்கர ஒரு இது இருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். ஸோ ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக ஐம் ப்ராப்ளம் ட்ரேடர். ஸோ ரியல் மணியை ட்ரேட் பண்ண மாட்டேன். அண்ட் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ், என்னோடய மோஸ்ட்டாக ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் லைக் மோஸ்ட்டாக நிறையா பிளான்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட் லேட்டர். ஏன் நான் மோஸ்ட்டாக ட்ரேட் பிரேக் டவுன்ஸோட நான் வேறு தான் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஓன்ட் மிஸ் அவுட் தட். உங்களுக்கு தேவையான எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே எப்படி படிக்கணும் எல்லாமே ஐ கோயிங் டு டீச் அபவுட். பிகாஸ் நான் எந்த மென்டர்ஷிப்லேயும் படிக்கல, ஐ லேர்ன் ஃப்ரம் மை செல்ஃப். நான் யூடியூப்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டுடே இன்றைக்கி நம்ம கான்டாக்ட்ஸ் என்னென்னா, எனக்கு மோஸ்ட்டாக ரீசன்ட் டேஸில் எனக்கு டிஎம்ஸ் வந்தது என்னென்னா, ப்ரோ நான் லைக் என்னோடய எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் சம்வர் வேறு ஒரு டிஸ்கார்ட்லேயும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, ப்ரோ நான் எங்கே ப்ரோ கான்செப்ட்ஸ் படிக்கிறது, எனக்கு இது ஷூட் ஆக மாட்டேங்குது, லைக் எனக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய டிஎம்ஸ் வருது. அது இல்லாமல் ப்ரோ நான் ஐசிடி படிக்கலான் இருக்கேன், லைக் என்ன எஸ்எம்சி படிக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி புதுசாக சேஞ்ச் பண்ணுறீங்க, லைக் நிறைய டிஎம்ஸ் வருது, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் ஒன் திங், நீங்கள் போயிட்டு நிறைய மென்டர்ஷிப்ஸில் போய் ஜாயின் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அண்ட் சார்ட்டில் நீங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், யூ கேன் கிராக் இட். ஓகேவா? ஸோ நான் அப்படி தான் கிராக் பண்ணேன். எனக்கான ஒரு மாடல் நான் அப்படி தான் ரிஃபைன் பண்ணேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் லைக் ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாகவே ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆயிரும். உங்களுக்கு மோஸ்ட்டாக எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். ஸோ அதில் வந்து நான் ஒரு டாப் 3 ட்ரேடர்ஸ் நான் எடுத்திருக்கேன். விச் இஸ் எனக்கு அந்த டாப் 3 ட்ரேடர்ஸோட அவங்களோட ரிசோர்ஸஸ், அவங்க டாப் 3யோ அதெல்லாம் செகண்டரி, பட் அவங்களோட ரிசோர்ஸஸ் அது இல்லாமல் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் அதை வந்து நான் அவங்களுக்கு சொல்லலாம். எனக்கு அது என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஐசிடி கான்செப்ட் எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, லைக் யூடியூபே போதும் உங்களுக்கு. யூடியூப் தவிர நீங்கள் போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலாக வரல ப்ரோ எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, மென்டார்ஷிப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது எல்லாம் உங்களோட இஷ்டம். பட் ஐ வாண்ட் ரெக்கமெண்ட் தட். ஓகே? ஸோ இப்போ வந்து நீங்கள் யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ப்ரோ. நான் எங்கே ப்ரோ படிக்கிறது ஒன்று. ஜஸ்ட் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் போய் நார்மலாக யூடியூப்ஸ் நான் போகிறேன். ஐசிடி கான்செப்ட்ஸ்னே போடுவோம். கெட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் உங்களுக்கு எங்கே படிக்கணும் அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இருக்கும். பட் தேங்க் டு த ஐசிடி மைக்கேல் ஜே ஹடல்சன். ஸோ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ஐசிடி. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ ஐசிடி ஒர்க் ஆகாது ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். பட் தே ஆர் தேர் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ அது அவங்களோட ஒப்பீனியனாகவே இருக்கட்டும். ஸோ இட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டாப் 3 ட்ரேடர்ஸ் அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3 பேர்த்தோட ரிசோர்ஸை சொல்கிறேன். யூ கேன் ஈஸிலி லேர்ன் இட். அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அழகாக புரியும். அதுதான் நான் என்னோடய இதில் நான் சொல்ல வர்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சூஸ் டெட்செட்ரெக்ஸ். இஸ் மை ஃப்ரெண்ட். இவன் தான் லைக் இஸ் மை ஒன் ஆஃப் த கைடட் பர்சன். அதுக்கு என்ன ப்ரோ ப்ரொமோஷனாக இவனுக்கு அப்படின்னா, அவங்க வீடியோ போட்டே 5 மாதம் கிட்டாது. பட் இதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்கன்னா, இட் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு பயங்கரமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது இருக்க எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே எப்படி ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ மறக்காமல் யூ கோ அண்ட் வாட்ச் அவுட். இந்த சிஆர்டி பற்றி தெரியும்னா சிஆர்டி இருக்குது, ஐசிடிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மேக் ஷோர் யூ செக் அவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் டெக்கா எஃப்எக்ஸ். இதில் உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே இவர் பண்ணுற ஸ்கேல்பிங்.
பயங்கரமாக சூப்பராக ஸ்கேல் பண்ணுவார். பட் இஸ் அ வெரி வெரி உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருப்பார். ஐ மீன் அவர்கிட்ட டேட்டா நிறையா இருக்கும். அண்ட் அவரோட ஒவ்வொரு இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். லைக் இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இங்கேருந்து இருக்கும். ஸோ யூ கேன் எல்லாம் என்னென்ன கான்செப்ட்ஸ் ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் வியூ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே இதுலேருந்து உங்களுக்கு இருக்கும். ஐஎஃப்எஸ்சி அண்ட் பிபிஆர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறது மிஸ்டர் டெக் ஐஎஃப்எக்ஸ். இஸ் சில பேருக்கு மேபி புரியாமல் இருக்கலாம், பட் இஸ் அ குட், நல்லாயிருக்கும் இங்கே இருக்க எல்லாமே. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைஃப் சேஞ்சிங் ஒன் ஆஃப் த வீடியோஸ் இவரோட வீடியோஸ். ஐ வாண்ட் டு பி ஓப்பன் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான், இது எல்லாமே என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்லிருக்கேன். ஸோ மறக்காமல் அவரோட வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐசிடி தினேஷ் இஸ் வெரி வெரி ஜென்யூன் ப்ரோ. இஸ் சச் அ நைஸ் கேரக்டர், ஓகேவா? சூப்பரான ஹியூமன் பீயிங். அதுவும் இல்லாமல் இவரோட எனக்கு ஒரு ஸ்டேஜில் நான் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சில பேர் ஃபீல் பண்ணுறது வந்து பிரேக் ஈவன் ஆகுது ப்ரோ, ப்ராஃபிட் பண்ணுறேன், பிரேக் ஈவன் ஆகுது, அந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இவரோட வீக்லி ரீகேப் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சச்ச சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐசிடி தினேஷ் அண்ட் இஸ் அ குட் அட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஐ பர்சனலி நோ ஹிம். ஸோ இஸ் அ குட் பர்சன் ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் என்ன இவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லைன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள், ஐ வில் ரீட் அவுட் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அந்த 3 பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதும். அது இல்லாமல் ஐசிடி தினேஷ் பூட் கேம்ப் சீரிஸும் பண்ணுறாரு. ஸோ இது எனக்கு இனிஷியலாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இஸ் ஆல்மோஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னார். லெட்ஸ் சி, ஐ டோன்ட் நோ. ஸோ பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஆனால் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கும் எல்லாமே. பிகினராக இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்டாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காலேஜுக்கு இப்போ தான் போக போகிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்குலாம் ரஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாலே போதும், யூ கேன் கிராக் இட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ரிசோர்ஸஸும் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இதில் உட்காந்து கற்றுக்கிட்டு சார்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் யூ கேன் லேர்ன் இட். ஸோ தட்ஸ் இட், ஆல் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெறும் ஓகே ப்ரோ எங்கே படிக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து நான் எப்படி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். ஆனால் நான் எப்படி ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுவேன், நான் எப்படி பார்ப்பேன், அது வந்து ஒரு பிரேக் டவுனோட நம்ம ஒரு வீடியோ பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஒரு பிரேக் டவுனோட நான் வீடியோஸ் இப்போ நான் சொல்கிறேன் எப்படி நான் ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுவேன், என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ட்டு. பட் ஐ கீப் இட் இஸ் ஸோ சிம்பிள். நான் ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் மாட்டேன். எனக்கு இவ்வளோலாம் இருந்தால் அவ்வளோதான் ட்ரேட், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக சார்ட்டில் போய் பார்ப்போம். ஓகே, நான் யூஸ்வலாக வந்து நாஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஐ ட்ரேடு நாஸ்டாக் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐ ட்ரேட் ஃபியூச்சர்ஸ் ஒன்லி. ஸோ அதோட நம்ம ஒரு ட்ரேட் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து இப்போ தேர்ஸ்டே எடுத்த ட்ரேட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் செட்டப். இது வந்து நான் அதுக்கு என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ரோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து டெக்ஸ்ட் டூல். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு பயாஸ், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக போகுது, இங்கே எந்த டைரெக்ஷனில் போக போகுது. ஃபஸ்ட்டு பயாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? உங்களுக்கு பயாஸ் தெரியணும். அண்ட் செகண்ட் வந்து பயாஸோட உங்களுக்கு டிவோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். டிவோல்ஸ் மீன்ஸ் நத்திங் தென் உங்களுக்கு வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி, ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. ஸோ ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ உங்களுக்கு பயாஸ் தேவை, டிவோல் தேவை. ஸோ தேர்டு வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது கீ லெவல்ஸ். கீ லெவல் கம்பல்சரி இருக்கணும். எனக்கு கீ லெவல்னா நோ ட்ரேட். கீ லெவல் இல்லைன்னா சில பேர் கான்டெஸ்ட்னா பிடிஆர் ரேட் டேப் ஆனான்னு சொல்லுவீங்க. சில பேர் வி கால் இட் அஸ் கீ லெவல். ஸோ ஃபோர்த்து வந்து PO3 யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்,
ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ப்ரோ இது என்ன ப்ரோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்? நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் தான். ஏன்னா தெர் இஸ் அ டன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நானும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ரோ வாட் இஸ் ட்ரேடிங் அப்படின்னா எனக்கு எடுக்கணும் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே போய் அவங்களோட ரிசோர்ஸஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். லைக் ஐசிடி வினஸ் ப்ரோ அண்ட் டெக்காய் ப்ரோ அண்ட் டாக்டர் மேட்ரிக்ஸும் இருக்கார். ஸோ அவரு நீங்கள் பார்த்தாலும் விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் 3 பேரும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் பி அ ப்ராஃபிட்டபிள். எனக்கு தெரிஞ்ச தமிழ் கம்யூனிட்டியில் ஃபாரினர்ஸ் வந்து நான் இப்போதைக்கு வேணால் நம்ம அப்கமிங் வர வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ PO3 பார்ப்பேன். ஸோ மாடல்னால் வந்துட்டாலே நான் மோஸ்ட்டாக இதான் பண்ணுவேன், IRL டு ERL தான். ஸோ அதான் என்னோடய பிளான்ஸாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீ லெவல் பார்த்துன்னா நீட் மஸ்ட் அண்ட் SMT மீன்ஸ் ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ். ஸோ அது நீங்கள் வீடியோஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தேர். அப்படி இல்லைனா ப்ரோ எனக்கு அது ஒன்றும் புரியலன்னா ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க, எனக்கு SMT என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஐ வில் டீச். அது அவ்வளோ பெரிய மேட்டராக இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஓகே, இதுதான் நம்ம வந்து ட்ரேட் பார்க்க போகிறது. ஸோ இது அப்படியே நம்ம தூக்கி ஒரு வாரமாக வச்சிடலாம். இது எல்லாம் இருந்தால் தான் என்னோடய ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே ஜம்ப் ஆகும். ஓகே, யூஸ்வலாக டைமிங் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ்னால் மோஸ்ட்டாக 9:30 தான் நீங்கள் உட்காந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணக்குள்ளே வந்தேன்னா, ஸோ 4 ஹவர்க்குள்ளே வந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு டவுன் சார்ஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் லைக் இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு SMT கொடுத்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு கூட சொல்லலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிட்டுருக்கு, மேலே அப் பண்ணிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ SMT இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் இங்கே பாருங்கள், ஐ திங்க் டேவோட SMT இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சி யா. ஸோ இங்கே பாருங்கள், இவன் லோஸ் எடுத்திருக்கான். அண்ட் திஸ் காய். ஸோ டேவோட SMT இருக்குது. ஸோ கிளியர்லி நோன் அஸ் பைஸ். ஸோ ப்ரைஸ் பை ஆகுது. ஸோ எனக்கோட பயாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு பையோட நான் எடுக்க போகிறது லாங் செட்டப் மட்டும்தான். ஸோ இப்போ 1 ஹவர்க்குள்ளே வந்தால் ஓகே. இப்போ ப்ரோ நான் ஸ்பெசிஃபிக்காக 9:30 தான் உட்காருவேன். ஸோ எனக்கு ப்ரைஸ் பைஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வி ஹேவ் அன் லிக்விடிட்டிஸ் ரெஸ்ட் ஹியர். இதெல்லாமே லிக்விடிட்டிஸ் இங்கே இருக்கிறது இதெல்லாமே லிக்விடிட்டிஸ் விச் இஸ் நோன் அஸ். இதெல்லாம் எனக்கு டிஓல்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குங்க. வி ஹேவ் அன் SMT. உங்களுக்கு ஒரு SMT ஃபார்ம் ஆகுது விச் இஸ் டைம் பாருங்கள் 8:30. ஸோ நான் ட்ரேட் பண்ணுற டைம் வந்து 9:30க்கு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். 9:30 ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஸோ 9 or 10ஓட PO3 தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நம்ம அப்படியே லைட்டாக 8:30 9 ரன் பண்ண விடுவோம். ஓகே 9 பாருங்கள். ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ SMT இருக்குது. இது மட்டும் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் யூ கேன் 3 பேர் பார்க்கலாம். ESன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ES எல்லாமே எடுத்துக்கிட்டா நீங்கள் SMTs அண்ட் ஆல். ஸோ அங்கே SMT இருந்துச்சு, இங்கேயும் ஏதோ ஒரு பேரில் SMT. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஓகே ப்ரோ SMTலாம் இருக்குது, ஆனால் கீ லெவல்னு எடுத்திங்கன்னா கீ லெவல் FEGs called as key level. கீ லெவல் இருக்குது. ஓகேவா? கீ லெவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன இருக்குது, ஒரு ஆர்டர் பிளாக்ஸும் இருக்குது. ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் இதெல்லாம் என்ன, அது எல்லாமே நீங்கள் நான் சொன்ன சேனல்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு அங்கேயே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, எனக்கு கீ லெவல் கிடச்சிது. ப்ரைஸ் ஆல்ரெடி டேக் இன்ட்டு FEGs அண்ட் SMT கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன ப்ரோ, இப்போ நமக்கு என்ன தேவை, லாங்ஸ். இந்த டிஓல் இதுதான் நமக்கு டிஓலாக இருக்கும். ப்ரைஸ் இங்கே தான் நம்ம போய் டார்கெட் அடிக்க போகிறோம் இருக்கும். ஸோ எனக்கு எல்லாம் கிடச்சா என்னோடய பயாஸ் நான் என்ன செட் பண்ணேன், டேவோட SMT இருந்துச்சு. ஸோ ஐ லுக்கிங் ஃபார் லாங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ட்ரான் லிக்விடிட்டி கிடச்சிது. ஸோ அண்ட் கீ லெவல் அப்சல்யூட்லி இஸ் தேர். அண்ட் நமக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான் நம்ம பார்க்க போகிறது ட்ரேடு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் SMT, ஆல்ரெடி SMT இப்போ எல்லாமே இருக்கா? யா. ஸோ இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம 9:30க்கு வந்துட்டோம். ஓகேவா? லெட்ஸ் see, இங்கே தான் ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. ப்ரைஸ் வந்து வெயிட் கோ ஃபார் 5 minutes.
எஸ்எம்டி கொடுத்து. ஸோ அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணுறேன். 9:30 என்ன பண்ணா ஓப்பன் லோ. ஓகேவா, இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் லோ. அண்ட் இங்கே தான் என்னென்னா யூ ஹவ் காட்டன் அனதர் ஸ்டேஜ், இன்னொரு ஸ்டேஜ் எஸ்எம்டி கிடச்சிருக்கு இங்கே. சி எஸ்எம்டி. ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு நல்லா தெரியுது இது ஹோல்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எனக்கு என்ன கீழே உள்ள தான் ப்ரைஸ் இருக்குது அண்டு லண்டன் லோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய டார்கெட் வந்து லண்டன் ஹைஸ். ஸோ எனக்கு இங்கே எஸ்எம்டியே வைக்கிது. ஸோ அதுவும் இல்லாமல் வச்சு அது இன்னும் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அட்வான்ஸாக பிஎஸ்பி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பட் சிம்பிளாக இருந்தால் போதும். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எம்டி வைக்கிது. ஸோ இப்போ என்னோடய பிளான்ஸ் வந்து இப்போ என்ட்ரிக்கு நமக்கு லாங்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய என்ட்ரிக்கு வந்து நான் பிளான் பண்ணுறது இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதை அப்படியே எடுத்துறேன், சிங்கிள் சார்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ டிவோல் பயாஸ் எல்லாமே கரெக்டாக எல்லாம் அலைன் ஆயிடுச்சா, டிக் டிக் டிக். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ஐஎஃப்இஜே க்ளோஸ் பண்ணும் ப்ரைஸ் இந்த ஐஎஃப்இஜே க்ளோஸ் பண்ணும். ஸோ ரைட், சாரி, நம்ம எப்படி போட்டுக்கலாம். இங்கேருந்து என்னோடய லாங்ஸ் அண்ட் மை ஸ்டாப் லாஸ் எப்பயுமே இந்த லோஸில் தான் இருக்கும். உங்கள் ஸ்டாப் லாஸ் எப்பவுமே நீங்கள் லோஸில் தான் செட் பண்ணோம். அண்ட் ஆல் தி வேஸ் டு தி சைஸ். ஓகே, ஸோ க்ரியேட் லிமிட் ஆர்டர். ஸோ ஆமாம், யூஸ்ஃபுல்லாக நான் என்னோடய ரிஸ்க் வந்து 500 வைப்பேன். ஓகேவா, ஸோ நான் என்னோடய 500 ரிஸ்க் வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில். ஓகே, இன்னும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டில் ஒரு எஸ்எம்டி இங்கே வைக்கிது. ஸோ ஸ்டில் ஒரு லோ வச்சுருக்கு அண்ட் டேட்டோ சூப்ஸ் அண்ட் ஆல். பட் ஸ்டில் இந்த எஸ்எம்டி ஹோல்டில் தான் இருக்குது. ப்ரைஸ் மேலே புஷ் பண்ணுது, ஐஎஃப்இஜி வச்சது. ஸோ என்னோடய ஐஎஃப்இஜி வச்ச இடத்துல என்னோடய பைஸ் ப்ரைஸ் ட்ரிகர் ஆச்சு. ஸோ ஐஎஃப்இஜி ஆனோன்னு. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க இதுதான் நம்மளுக்கு டார்கெட். எப்படியா ப்ரைஸ் எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள். இட்ஸ் இட். அழகா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, டிபி எடுத்துருச்சு. ஸோ உங்களோட பிளான்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ரைஸ் அழகாக போய் டிவோல் எடுத்துரும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே பிரேக் டவுன் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மேக் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் த பிகினர்ஸ். ஸோ இன்டர்மீடியட்ஸ்க்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும், எந்த மாதிரி இனிஷியலாக உங்கள்கிட்ட வரேன். அதுக்கப்புறம் என்னோடய சில பிளான்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஓன் கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கீப் இட் சிம்பிள். நான் இவ்வளோ தான் என்னோடய பிளான், நான் இவ்வளோ தான் பிளான் பண்ணுவேன். பட் நான் இதுக்குள்ளே இன்னும் சில கான்ஃபிடென்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுவேன். பட் திஸ் இஸ் மோர் தென் இனஃப். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இனஃப். ப்ரைஸ் அழகாக ப்ளே பண்ணி விட்டால் ஈஸி 2 hour. ஸோ ஆல்மோஸ்ட் 10,500 சம்திங் ஆர் வாட் எல்ஸ். ஸோ தேங்க்ஸ் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை. ஸோ see you next video. Bye bye boys.